வெல்கம் பேக் நண்பா. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி வால்பேப்பர் நம்ம எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லைவ் வால்பேப்பர் செட் பண்ணுறதுனால எனக்கு சார்ஜ் போகுது, எனக்கு வேறு எதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு ஆப்பு சஜஸ்ட் பண்ணுறோம். அந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமுல் டிஸ்பிளே இல்லை, நார்மல் டிஸ்பிளேனா அந்த வால்பேப்பரை வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆமுல் டிஸ்பிளே மாதிரி உங்கள் செல்லு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இல்லாமல் உங்களோட ஆமுல் டிஸ்பிளேவாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த வால்பேப்பர்லாம் வச்சிங்கன்னா அந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த 3 ஆப்போட ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஆப்ஸில் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா கீழே லிங்க் இருக்குது, தொட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ப்ளே ஸ்டோர் லிங்க் தான். பிக்சல் 4Dங்கிற ஆப்பை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸில் நம்மளோட ஏஜ் கேட்பாங்க. நம்ம உங்களோட ஏஜை நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாரி அவங்க அட்ராக்டிவாக கொஞ்சம் வால்பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் சின்ன பையனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கார்ட்டூன் அந்த மாதிரி உள்ளதாக கொடுப்பாங்க. அதனால தான் ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி ப்ரீமியம் போடுறீங்க கேட்பாங்க. உங்களுக்கு ப்ரீமியம் போடுற மாதிரி இருந்தால் போட்டுங்க, இல்லாட்டி நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு இப்போ நியூ ஃப்ரீன்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே ஃப்ரீயில் உள்ள கேட்டகரி தான் வரும். அதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். அதே நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற சொல்கிற வால்பேப்பரில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடு பார்க்க சொல்லுவாங்க. ஆடு பார்த்தா தான் நீங்கள் வைக்க முடியும். அந்த வால்பேப்பரில் ஒரே ஒரு 10 செகண்டுக்கு ஒரு ஆடு ஓடும். நீங்கள் அந்த 10 செகண்ட் ஆடை பார்த்து முடிச்சோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். செலக்ட் த வால்பேப்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வேணுமா லாக் ஸ்க்ரீனில் வேணுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு எதுமாரி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்தமாரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அடுத்து நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரும்போது நிறைய ஆப்பில் நிறையா கொடுத்துருக்காங்க. இதுமாரி நிறைய ஸ்க்ரால் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. இதுமாரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்து அழகாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்த ஆப்போட இந்த ஆப்பு நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த ஆப்பில் நீங்கள் விஐபி போடுறீங்களான்னு கேட்பாங்க. அது வேணான்னா நீங்கள் நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் என்ன ஒரு அட்வான்ஸ்னால் இதில் நிறையா கேட்டகரி, உங்களுக்கு என்ன கேட்டகரி தேவையோ உங்களுக்கு எல்லா லைவ் வால்பேப்பர்ஸும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா இதில் உங்கள் மை வீடியோஸ்னு ஒரு இது இருக்குது பாருங்கள். அந்த இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் உங்கள் கேலரியில் இருக்க வீடியோஸ் நீங்கள் உங்கள் லைவ் வால்பேப்பரை வச்சுக்க முடியும். அதுதான் இதில் இருக்க அட்வான்ஸ் ஃபீச்சர். அதை நான் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஒரு தடவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இன்ட்ரோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு ஹோம் ஸ்க்ரீனாக லாக் ஸ்க்ரீனான்னு கேட்டுட்டு அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹோம் ஸ்க்ரீனில் உங்களோட வீடியோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க தேவைப்பட்டா. இது மாதிரி நீங்களும் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணி இதுமாரி வால்பேப்பரில் வச்சுக்கலாம், லாக் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். அதுமாரி உங்களோட எல்லா ஃபோட்டோ வர மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணி நீங்கள் அட்டு ஃபோட்டோ கொடுத்து அதை வீடியோவாக மேக் பண்ணி நீங்கள் இதுமாரி உங்களோட வால்பேப்பரை வச்சுக்கலாம். ஓகே, சார்ஜ் போகுது ஆனால் அச்சடியான வால்பேப்பர் வைக்கணும், அழகாக அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக இந்த ஆப்பை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆப்போட எம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 6-5 தான் இருக்கும். அந்தமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். எல்லா ஆப்போட லிங்க்கும் டவுன்லோட் பண்ணிங்க. வேணும்னா இதில் நிறையா ஸ்க்ரால் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குன்னே தெரியல, நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அதேமாதிரி நீங்கள் நியூங்கிறத கொடுத்தீங்கன்னா இப்போ புதுசாக போஸ்ட் போடுற ஃபோட்டோ எல்லாமே நிறையா அழகழகாக வருது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டகரி சைடில் செலெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கோங்க. இந்த 3 ஆப்பில் ஏதாவது ஒரு ஆப் அதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்க லைக் பட்டன் அமைக்கிடுங்க. அதேமாரி நீங்கள் எதுலேருந்து வால்பேப்பர் இனிமேல் இதுவரையும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிங்க்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுவீங்களா இல்லை ஃபோனில் உள்ள வால்பேப்பரே வச்சுருப்பீங்களாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. I meet you in the next video.